அதாவது லைஃப்பில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ரோஜா செடியில் முள் இருக்குதுன்னு நினச்சிக்கிறத விட முல்லை செடியில் ரோஜா இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு. அது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கணும். போராட்டம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அந்த போராட்டத்தின் பலன்தான் நமக்கு போர்க்களமாக மாறும். இப்போ நான் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, நான் எதுவுமே இல்லாமல் புறப்பட்டு போனேன் சென்னைக்கு. ஸோ கஷ்டப்பட்டதுனால தான் அந்த இடத்த ரீச் ஆகும்போது என்னால் சந்தோஷப்பட முடியுது. எனக்கு சாப்பாட்டுக்கு வீட்டில் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே இருந்தது. இருந்தாலும் ஒரு தடவை தான் இந்த வாழ்க்கை, அந்த ஒரு தடவை நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, தங்கிறதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போராடி அந்த இடத்த ரீச் பண்ணனால தான் அது ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. Thanks for everything, sir. We miss you. Rest in peace, sir.